நீங்க ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த ஏக்கத்தை அவரிடத்துல தெரியப்படுத்தும் போது அவர் உங்களை அற்பமாய் நினைக்க மாட்டார், அருவருக்க மாட்டார். ஆனால் ஒன்று, உங்க இருதயத்தின் அடி ஆழத்துல உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது போல ஆண்டவருடைய இருதயத்தின் அடி ஆழத்துல அவருக்கு ஒரு தேவை உண்டு. அன்பானவர்களே, இதை சொல்லத்தான் ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார். உங்களுடைய தேவை எதுவோ அதேதான் அவருடைய தேவை. இங்க அண்ணாளுடைய தேவை ஒரு ஆண் பிள்ளை, ஆண்டவருக்கு தேவை ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவருக்கு தேவை சாதாரண தீர்க்கதரிசி இல்லை, ஒரு மனுஷன். யார்? எத்தனை மனுஷன்? ஒரே ஒரு மனுஷனா இருக்கணும். ஆனா அந்த ஒரே மனுஷன் நியாயாதிபதியா இருக்கணும். அந்த ஒரே மனுஷன் தீர்க்கதரிசியா இருக்கணும். அந்த ஒரே மனுஷன் ஆசாரியனா இருக்கணும். அந்த ஒரே மனுஷன் ஜனங்களை ஆளுகிற ராஜாவா இருக்கணும். இந்த 4 காரியத்தையும் ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு மனுஷனை எங்க போய் தேடுவார் ஆண்டவர்? நல்ல ராஜா வேணும்னா நம்ம வேதத்தை புரட்டி திருப்பி தாவீதை எடுத்து கொடுத்துடலாம். நல்ல ஒரு தீர்க்கதரிசி வேணும்னா எலியாவை பிடித்து கொண்டு வந்து நிறுத்திடலாம். நல்ல ஒரு நியாயாதிபதி வேணும்னா கிதியோனை காண்பித்து விடலாம். ஆமா தானே? ஒரு நல்ல ஆசாரியன் வேணும்னா நம்ம ஆரோனை கூட காண்பித்து விடலாம். இந்த 4ம் சேர்ந்து ஒரு நபரா வேணும்னா நம்ம யாரை தேடி போறது? அங்கதான் ஒரு பரிசுத்த வாட்டியினுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் அடைத்து விட்டார். எனக்கு வரப்போகிற தீர்க்கதரிசி, எனக்கு வரப்போகிற நியாயாதிபதி, என் சார்பில் வரப்போகிற ஜனங்களை ஆளுகிற தலைவன், என் சார்பில் வரப்போகிற ஆசாரியன் ஏதோ வந்தம் போனன்ற போல இருக்கக்கூடாது. அவன் கண்ணீரில் பூத்தவனா இருக்க வேண்டும். அவன் கதற பாரத்தோடு ஏக்கத்தோடு வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் இந்த பூமியில வெளிப்பட வேண்டும் சொல்லி அப்படியே அண்ணாளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் நிறுத்தி வைத்து விட்டார். அவருக்கு தெரியும், வேற யாருக்காவது கர்ப்பம் தடையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதே பரிசுத்த வேதாகமத்துல சூனேமியால்னு ஒருத்தங்க இருந்தாங்க. சூனேம் என்ற ஊரை சேர்ந்த ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அவங்க எந்த ஆலயத்திலையும் போய் கண்ணீர் விட்டதும் இல்லை, எந்த தேவனையும் பார்த்து ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாருன்னு கேட்டதே இல்லை. எலிசாவே விசாரிக்கிறாரு, இந்த அம்மாக்கு நம்ம ஏதாவது செய்யணுமா? எலிசாவே கேள்விப்படுறார், அவங்களுக்கு ஆண் பிள்ளை இல்லைன்னு. நான் அடுத்த முறை வரும்போது அடுத்த